Hi friends, welcome to Chennai food. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான வீடியோஸ் நிறைய வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய फ्रेंड्स எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஹெல்த் ரெமெடி, ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், உடல் எடையை எப்படி அதிகரிக்கிறது அப்படினு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க ரெடி பண்ண போறோம். அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துர்க்கேன். தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தா நீங்க அத கூட பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நாம ட்ரையா தான் வறுத்து எடுக்கணும். இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு எடுக்குறீங்களோ அதே அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு பயன்படுத்தாதீங்க. கருப்பு எள்ளு தான் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த கருப்பு எள்ளையும் அதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எள்ளுல அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு அலசிட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு சுத்தமான எள்ளுங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா பொரியணும். உளுத்தம் பருப்பு லேசா நிறம் மாறணும். அடுத்ததா இதுல சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை. நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால நான் இப்ப சேர்க்கல. கடைசியா நான் அடுப்பு நிறுத்தினதுக்கு அப்புறமா சேர்த்துக்க போறேன். நீங்க பச்சை வேர்க்கடலை சேர்க்கதா இருந்தா இது கூட நீங்க சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் அதே அளவு தான் நீங்க பயன்படுத்தணும். மூன்று பொருட்களும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஈவனா இருக்க மாதிரி ஒரே கப்புலயோ இல்ல ஒரே ஸ்பூன்லயோ நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரியட்டும். சேர்த்து விட்ட எள்ளுலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. உளுத்தம் பருப்பும் பாருங்க நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரணும். அப்போதான் இந்த பொடி நமக்கு கெட்டு போகாது. நான் ஒரு வாரத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்றேன். உங்களுக்கு அது மாதிரி செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான பொடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை தான் இருந்தாலும் சூடுபடுத்துறதுக்காக நான் சேர்க்கிறேன். இந்த சூட்லயே லேசா வறுத்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை பரட்டி விட்டுட்டேங்க. அந்த சூட்லயே நல்லா சூடாயிட்டு இருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைக்க போறோம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். இதை நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொருட்களை பொடி பண்ணும்பொழுது நீங்க ஏலக்காயும் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஏலக்காய் தூள் சேர்க்கறதா இருந்தா ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். நான் சின்னதா இருக்கிறதுனால 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 2-3 போதும். இதையும் சேர்த்துட்டு ஒண்ணா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எள்ளு சேர்த்திருக்கோம், வேர்க்கடலை சேர்த்திருக்கோம். ரொம்ப அதிகமா அரைச்சா அதுல இருந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி கரகரப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். நல்லா ஆற விட்டுட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைச்சதுனால நல்லா ஹீட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. எதனால இந்த உளுத்தம் பருப்பு இந்த எள்ளுலாம் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எள்ளு, வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நம்மளுடைய உடல் எடையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த 3 பொருட்களையும் நான் சேர்த்துருக்கேன். இதை எப்படி நம்ம ஒரு ட்ரிங்காக ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த பாலை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்ச்சாத பால்ன்றதுனால இது திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிறேன். இந்த பால் நல்லா காஞ்சிட்டு பொங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் அந்த பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்தீங்கன்னா பால் சூடான உடனே நீங்கள் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பால் நல்லா காயட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு, பொங்கி வந்திருக்கு. நான் அடுப்பு சிம்ல வச்சிருக்கேங்க. இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து விட்டுக்கலாம். நான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்றேன். அதனால 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இல்லைன்னா அடியில போயிட்டு தங்கிடும். இந்த பொடி சேர்த்துட்டு பால் நல்லா ஒரு கொதி வரணும். பொடி சேர்த்துட்டு பாருங்க, பால் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம வறுத்து தான் பொடி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பாலோட சேர்ந்து கொஞ்சம் வேகணும். அதுக்காக தான் ஒரு கொதி வரணும்னு சொன்னேன். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி சுரட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா கரண்டியில் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, நமக்கு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, நான் கிளாஸ்க்கு மாத்திட்டேன். கரெக்டா எனக்கு இதுல 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கு பாருங்க. நமக்கு குடிக்கிற பதத்துக்கு திக்னஸ் இருக்குது.
ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்குங்க. ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இது நீங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் குடிக்கலாம். ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க, உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த ட்ரிங்கை பயன்படுத்தலாங்க. இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10:30 மணி இல்ல 11 மணி அளவுல நீங்க ஒரு கப் அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் ஈவினிங் டைம்ல காபி டீ சாப்பிடுறதுக்கு பதிலா இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி தினந்தோறும் 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தா போதும். உங்களுடைய உடல் எடை நல்லாவே அதிகரிக்கும். குழந்தைகள் ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்கை கொடுக்கலாம். நல்லாவே ஹெல்த்தியா இருப்பாங்க. உங்களுடைய உடல் எடையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய உடல் எடையும் அதிகரிக்கும். ஆண் பெண் இருபாலருமே சாப்பிடலாம். இதை பால்ல கலந்து சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். நம்மளுடைய பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த உளுந்து, எள்ளு, இந்த வேர்க்கடலை எல்லாம் இருக்குதுங்க. அதுல இருக்கக்கூடிய புரத சத்து எல்லாமே இதுல புரத சத்துக்கள் அதிகமாவே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உடல் எடை அதிகமாகும். ஒல்லியாக இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களாம் இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.